ஏபிசி ஜூஸுங்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அதுக்குன்னு ஸ்பெஷல் ஜூஸர் வேற வாங்குறாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நார் சத்து பூரா வேஸ்ட் பண்ணிட்டு வெறும் ஜூஸை குடிக்கிறாங்க. இது பிரயோஜனமே கிடையாது. இது சுகரை ஏற்றும். அதுவும் ஆப்பிள் அண்ட் கேரட்டை இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி பீட்ரூட் நீங்கள் குடிச்சிங்கன்னா நார் சத்து இல்லாத இது சுகரை ஏற்றும். ஸோ ராவாக சாப்பிடுங்க. கேரட்டை பீட்ரூட்டை வேக வச்சு சாப்பிடுங்க. ஆப்பிள் எப்போ நல்லா கிடைக்குதோ சாப்பிடுங்க, இல்லைன்னா ஆம்லா சாப்பிடுங்க. இந்த ஏபிசி தான் பெட்டர் காம்பினேஷன் உங்களுக்கு. இந்த ஏபிசி ஜூஸ் எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்லது, இல்லை எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்பிளில் என்ன இருக்குது? ஃப்ரெஷ் ஆப்பிள் எடுத்தால் விட்டமின் சி இருக்குது. பீட்ரூட்டில் என்ன இருக்குது? அது கிளாட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு அதுக்கு இருக்குது அந்த பீட்டாடைன். அப்புறம் கேரட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேஷன் இருக்குது. ஸ்கின் ஹெல்த்துக்குன்னா இது ஹெல்ப் ஆகும். பட் அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாலும் ஹெல்ப் ஆகும். இந்த ஜூஸில் என்ன ப்ராப்ளம்னா வடிகட்டுறாங்க. நீங்கள் வடிகட்டாத ஜூஸ் சாப்பிட்றீங்கன்னா அது கொஞ்சம் திக்காக வரும். ஏன்னா 2 ரூட் வெஜிடபிள், ஒன்று பீட்ரூட், ஒன்று கேரட். ஸோ அதனால வடிகட்டி குடிக்கிறாங்க. அது அப்படியே குடித்தா பெட்டர். அது டெஃபினட்டாக ஸ்கின் ஹெல்த், உங்கள் ஃபைபர் எல்லாத்துக்கும் நல்லது.